நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தீய பழக்கங்களிலிருந்து மாணவர்களை மீட்டெடுக்க நூலகம் திறந்த நிர்வாகி. நடிகர் விஜய் ரசிகர் மன்றம் வைத்திருந்த நிலையில் நாளடைவில் அதனை விஜய் மக்கள் இயக்கமாக மாற்றினார். இந்த நிலையில் பல்வேறு பகுதிகளில் இளைஞர்களை ஊக்குவிக்கும் விதமாக பாடசாலைகள் திறக்கப்பட்டதுடன் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் எடுத்த மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு விழாவும் பணமுடிப்பும் கொடுக்கப்பட்டது. தற்பொழுது விஜய் தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை ஆரம்பித்துள்ள நிலையில் விஜய் ரசிகர்களும் கட்சியின் நிர்வாகிகளும் பல்வேறு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இதில் சற்று வித்தியாசமாக பூந்தமல்லி மேல்மாநகரை சார்ந்த ராஜி என்ற ஆட்டோ டிரைவர் தமிழக வெற்றிக் கழகத்தில் நிர்வாகியாக உள்ள நிலையில் பூந்தமல்லி மேல் மாநகர் பகுதிகளில் இளைஞர்கள் மற்றும் வாலிபர்கள் தீய பழக்கங்களில் இருந்து விடுபடுவதற்காக தனது சொந்த செலவில் நூலகம் ஒன்றை அமைத்துள்ளார். இந்த நூலகத்தை அனைவரும் பயன்படுத்தும் வகையில் பல்வேறு வகையான புத்தகங்கள் இடம்பெற்றுள்ளது. இதனை தமிழக வெற்றிக் கழகம் திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகிகள் திறந்து வைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தனர். குறிப்பாக ஆட்டோ ஓட்டி வரும் ராஜி தமிழக வெற்றிக் கழக நிர்வாகியாக உள்ள நிலையில் இளைஞர்களை ஊக்குவிக்கும் விதமாகவும் தீய பழக்கங்களில் இருந்து விடுபடுவதற்காகவும் நூலகங்களை திறந்து வைத்திருப்பதும் காலை மற்றும் மாலை நேரங்களில் அனைவரும் படிப்பதற்கு இந்த நூலகம் செயல்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழக நிர்வாகி நூலகம் திறந்து அந்த பகுதி மக்களிடையே நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் மதுபான கடைகளை விட நூலகங்களை அதிக அளவில் திறக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வைக்கப்பட்டது. நியூஸ் 21 செய்திகளுக்காக திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் சரவணன்.